தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வில் 100% தேர்ச்சி பெற தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், வினை சுருக்கங்கள், வெட்டும் முறைகள் மற்றும் சிறப்பு சுருக்கங்கள் ஆகியவற்றை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2004. தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், வினை சுருக்கங்கள். இன்று வைக்கப்பட்டுள்ள தங்களுக்கு நமது அந்த மக்களின் பொருளாதார விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை ஆனால் பல ஆண்டுகளாக உற்பத்தி நியாயமான விவசாயத்தின் அடிப்படையிலான பொருளாதாரம் இத்தகைய பொருளாதார கொண்டு அதில் ஓர் அடிப்படையில் விவசாயிகளின் தீவிரப்படுத்துதல் செய்வதற்காக தீவிர ஏற்படுத்தப்பட்டுள்ளதை ஒன்றை திட்டங்களுக்கு முக்கியத்துவம் ஆனால் அந்த வேண்டிய இந்த வேண்டுமென வைத்து அவர்களின் வேண்டுமென்று தொழிற்சாலை நாங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை இருக்கிறோம். தொழிற்சாலையில் எல்லாவிதமான காரியங்களுக்கு எங்கள் நிறுவனம் விற்பனை செய்ய நிறுவனத்தின் இருந்து தங்களுக்கு இருக்கிறதா? நாங்கள் ஒன்றையும் தங்களது வெட்டும் முறைகள் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களால் 75%, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அம்ச திட்டத்தை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கால்நடை கொள்கை கால்நடை கொள்கைகளில் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். செயற்கை முறை கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் இந்த அரசு கடற்கரை பகுதியில் மீன் உற்பத்தியை கிராம பகுதியில் கடல் பகுதியில் ஏப்ரல் மாதம் 6 மாத அந்த பகுதி கூட்டமைப்பின் எழுதிய கடிதம் மாவட்ட அளவிலான தள்ளுபடி சதவீதம் தங்கள் நம்பிக்கையுள்ள சிறப்பு சுருக்கங்கள் தலைவர் அவர்களே, மானிய கோரிக்கைகள் மீது தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தொகையில் கிராமப்புறங்களில் சுய வேலை வாய்ப்பினை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அடுத்து அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதிக அளவில் நீண்ட காலமாக கேட்டுக்கொள்கிறேன். அன்புடையீர் மாவட்டங்களில் கேட்டுக்கொள்கிறோம். விலைப்பட்டியல் அனுப்பி வைக்குமாறு 15 seconds 10 seconds 5 seconds get ready start. தலைவர் அவர்களே, இன்று மாண்புமிகு கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களா அவை முன் வைக்கப்பட்டுள்ள மானிய கோரிக்கைகள் மீது
பேச வாய்ப்பளித்த தங்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தினையும் நன்றியினையையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாட்டின் மக்கள் தொகையில் 75% பேர் கிராமப்புறங்களில் வாழ்ந்து வருகின்றனர். அந்த ஊரக மக்களின் பொருளாதார மேம்பாடு விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக இயற்கையின் ஒத்துழையாமை, உற்பத்தி செலவு அதிகரிப்பு, விலை பொருட்களுக்கு சரியான நியாயமான விலை கிடைக்காத நிலைமை போன்ற பல்வேறு காரணங்களால் விவசாயத்தின் அடிப்படையிலான கிராம பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை எல்லோரும் அறிவோம். இத்தகைய நிலை கிராமப்புறத்தில் வாழ்கின்ற மக்களின் துணை வருவாயை பெருக்குவதிலும் கிராமப்புறங்களில் சுய வேலை வாய்ப்பினை அளிப்பதிலும் சற்று நிதானமான முன்னேற்றத்தையே காட்டுகிறது. இதனை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையில் ஊரக பொருளாதார மேம்பாட்டிற்கும் சுய வேலை வாய்ப்பினை அதிகரிக்கும் பொருட்டும் புதிய 15 அம்ச திட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள். அதில் கால்நடை பாதுகாப்பினையும் ஓர் அம்சமாக இணைத்துள்ளதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தேசிய கால்நடை கொள்கை வரையறைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு கால்நடை கொள்கைகளில் கண்டுள்ள பல்வேறு சிறப்பு அம்சங்களை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். கால்நடைகளின் உடல் நலம் பேணும் வசதிகளை விவசாயிகளின் இருப்பிடங்களிலேயே அளித்தல், செயற்கை முறை கருவூட்டல் பணியை தீவிரப்படுத்துதல் ஆகிய பணிகளை கிராமப்புறங்களில் சிறப்பாக செய்வதற்காக தீவிர கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கால்நடை மருத்துவ கிளை நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை நான் பெரிதும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து, மீன்வள மேம்பாட்டு இயக்கம் ஒன்றை அமைக்க இந்த அரசு உத்தேசித்துள்ளதை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். கடற்கரை பகுதியில் மீன் வளத்தை பாதுகாத்தல், நிலைத்து மீன்பிடித்தலை மேற்கொள்ளுதல், உள்நாட்டு நீர்நிலைகளில் மீன் உற்பத்தியை அதிகரித்தல் போன்ற திட்டங்களுக்கு அரசு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனது தொகுதியில் மூக்கையூர் என்ற கடலோர மீனவ கிராம பகுதியில் தரமாகவும் சுவையாகவும் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கின்றன. ஆனால் அந்த கடல் பகுதியில் வருடத்தில் ஏப்ரல் மாதம் தொடங்கி 6 மாத காலத்திற்கு தென் திசையிலிருந்து வீசும் காற்றினால் மீன்பிடி படகுகள் கவிழ்க்கப்படுவதால் அந்த பகுதி மீனவ மக்கள் 6 மாத காலத்திற்கு இடம்பெயர வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலைமை மாறிட கடலிலே தடுப்பு சுவர் எழுப்ப வேண்டும் என நீண்டகாலமாக மக்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். எனவே மீனவ மக்களின் நண்பனாக விளங்கும் இவ்வரசு அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். விழுப்புரத்தில் இருக்கும் லக்ஷ்மி பிளாஸ்டிக் தொழிற்சாலை மேலாளர் திரு நாராயணன், திருவாரூர்
கடைவீதியில் உள்ள சக்தி கூட்டமைப்பின் உரிமையாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், நாங்கள் புதியதாக பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை ஆரம்பித்து இருக்கிறோம். எங்கள் தொழிற்சாலையில் எல்லாவிதமான பிளாஸ்டிக் பொருட்களையும் தயாரித்து அனுப்புகிறோம். குறிப்பாக திருமணம் மற்றும் உள்ள சுப காரியங்களுக்கு தேவையான அனைத்து வகை பிளாஸ்டிக் உறைகளை நவீன வடிவமைப்புடன் தயாரித்து அளிக்கிறோம். எங்கள் நிறுவனம் தயாரிக்கும் பொருட்களை திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் விற்பனை செய்ய மாவட்ட அளவிலான ஏஜென்ட்டுகள் தேவைப்படுகின்றனர். எனவே மேற்கூறிய 2 மாவட்டங்களுக்கும் எங்கள் நிறுவனத்தின் ஏஜென்ட்டாக இருந்து பிளாஸ்டிக் பொருட்களை விற்க தங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்பதை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நாங்கள் தயாரிக்கும் பொருட்களின் விலைப்பட்டியல் ஒன்றையும் தங்களுக்கு அளிக்கும் தள்ளுபடி சதவிகிதம் பற்றிய விவரத்தையும் இக்கடிதத்துடன் அனுப்பியுள்ளோம். தங்களது பதில் கடிதத்தை உடனடியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டார்